ஜூன் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, கூகுள் பே, ஃபோன்பே, கேஸ் சிலிண்டர்னு முதற்கொண்டு கிட்டத்தட்ட 7 முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாதம் பார்த்தீங்கன்னா சில முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே வரும். அதுல முதல் மாற்றம் தான் எல்பிஜி சிலிண்டரோட விலை. மாதமே கச்சா விலையின் எண்ணெயோட ரேட்டை பொறுத்து மாதம் இந்த சிலிண்டர்களின் விலை அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். இதே போலவே ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் விலையில சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இரண்டாவது அறிவிப்பா ஆதார் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வருகின்ற ஜூன் 16ஆம் தேதி வரையும் அனைவருமே இலவசமா ஆன்லைன்ல திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். ஆதார் அட்டையில பெயர் மாற்றம், முகவரி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் இலவசமா மேற்கொள்ள முடியும். அதற்கப்புறம் ஒவ்வொரு டைமே கட்டணம் வசூலிக்கப்படும். 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ வருகின்ற ஜூன் 16ஆம் தேதி தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூன்றாவது அறிவிப்பா யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஜூன் 1ஆம் முதல் அமலுக்கு வர இருக்கு. அதாவது ஆட்டோ டெபிட் மூலமா பணம் ஏதாச்சும் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க 2% அபராதம் அப்படின்றத நீங்க கட்டாயமா கட்டியே ஆகணும், ஃபைன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யாரெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் நிகழ்த்துறீங்களோ அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க ஜூன் 1ஆம் தேதி முதல். அண்ட் நான்காவது அறிவிப்பா ஏடிஎம்ல பணம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு 5 டைம் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதற்கு மேல கட்டணம் அப்படின்றதும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் அதிகப்படுத்த போறோம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐந்தாவது அறிவிப்பு யூபிஐ ஆப்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. ஜூன் 1 முதல் அமலுக்கும் வர இருக்கு. இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்றோம் அப்படின்னா கூகுள் பேலையும் அந்த கான்டாக்ட் நம்பர் தான் காமிக்கும், நேம் தான் காமிக்கும். ஸோ அந்த நேம் இல்லாமல் இனிமேல் பேங்க்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் ஷோ ஆகணும் யூபிஐ ஆப்ஸில். ஸோ அப்போ தான் டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தாக நடக்கும். இல்லைனா ஒரு சில நபர்கள் மாற்றி வேற யாருக்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடத்திடுறாங்க. அப்படின்றதுனால இந்த ஒரு புதிய விதிவை அனைத்து யூபிஐ ஆப்ஸுக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 1 முதல் அமலுக்கும் வர இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பணம் அனுப்புறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 30 செகண்ட்ஸ் அப்படின்ற கணக்கில் தான் பேமெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன்னுமே குறைச்சி 15 செகண்ட்லேயே நீங்கள் மணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதை டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அமலுக்கு வர இருக்கு. இந்த யூபிஐ அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத. அண்ட் ஆறாவது முக்கிய அறிவிப்பா யாரெல்லாம் ரேஷன் அட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அனைவருமே கேஒய்சி கண்டிப்பாக கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஜூன் 1 முதல் ரேஷன் பொருட்கள் ஒரு சில ரேஷன் அட்டைக்கு கொடுக்கறது தற்காலிகமாக தடை செய்யப்படும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ வெரிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவை அனைத்து தான் ஜூன் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மாற்றங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.